இப்போ ரெசிபிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ரெசிபிரேட்டரி சிஸ்டம்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ரெசிபிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ ஃபிசியாலஜிக்கல் மூமெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் த அவுட்டர் என்வாய்மெண்ட். அவுட்டர் என்வாய்மெண்ட்டில் இருக்க ஆக்சிஜன் வந்து நம்ம செல்குள்ளே போயிட்டு செல்லில் இருக்க அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து டேரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறது. அந்த ப்ராசஸ் பேர் தான் ரெசிபிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிபிரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபியூச்சர் லங்ஸ், அதாவது கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து அந்த லங்ஸ் வந்து ஃபங்க்ஷனாக இருக்காது. ஆஃப்டர் பர்த் வந்து இது வந்து நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாகவே இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரெசிபிரேஷன் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ரெசிபிரேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஆக்சிஜன் வந்து அவுட் சைட்லேருந்து உள்ளே போகுது, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து கிவ் பண்ணுது. இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, exchange of gases between the body tissue and the external environment. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கும் பாடி டிஷ்யூஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தோம்னா ரெசிபிரேஷன், அதாவது இந்த லங்ஸை பற்றி படிக்கிறது, லங்ஸோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், அப்புறம் அந்த ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி படிக்கிறது வந்து பல்மனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டடி ஆஃப் நோஸ், லாரிங்ஸ், பேரன்ஸ் இதெல்லாம் வந்து என்டனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெசிபிரேட்டரி சிஸ்டம் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏர் வந்து நோஸ் வழியாக உள்ளே போகும். நோஸ்லேருந்து பேரன்ஸ் போகும். பேரன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா த்ரோட்டு, நம்மளோட தொண்டைக்கு போகும். அடுத்தது வந்து லாரின்ஸுங்கிறது வாய்ஸ் பாக்ஸு. அடுத்தது ட்ரெக்கியாவுக்கு போகும். ட்ரெக்கியாங்க வந்து வின் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அப்புறம் ப்ராங்கியோல்ஸ் வழியாக லங்ஸுக்கு போகும். லங்ஸில் போய் ஆல்வியோலையில் வந்து நம்ம ஏர் வந்து ஃபில்டர் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்ப்போம் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன். இப்போ அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் ரெசிபிரேட்டரி சிஸ்டம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எப்படி இல்லைன்னா 2 டைப்பாக வந்து பிரிப்பாங்க. பேஸ்ட் ஆன் த அனாட்டமியை பொறுத்து ஒன்று பிரிப்பாங்க, பேஸ்ட் ஆன் த ஃபிசியாலஜியை பொறுத்து ஒரு 2 டைப்பாக பிரிப்பாங்க. அனாட்டமி பொறுத்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அப்பர் ரெசிபிரேட்டரி ட்ராக், லோவர் ரெசிபிரேட்டரி ட்ராக். அப்பர் ரெசிபிரேட்டரி ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ரெசிபிரேட்டரி ட்ராக்கை வந்து எப்படி பிரிப்பாங்க, அனாட்டமி ஒன்று வச்சு, அப்புறம் வந்து ஃபிசியாலஜி ஒன்று வச்சு. அனாட்டமி பார்த்தோம்னா அப்பர் ரெசிபிரேட்டரி ட்ராக், லோவர் ரெசிபிரேட்டரி ட்ராக். அப்பர் ரெசிபிரேட்டரி ட்ராக்ல வந்து என்னென்ன வரும், நோஸ் வரும், பேரன்ஸ் வரும், லாரின்ஸ் வரும். ஓகேவா? அடுத்தது லோவர் ரெசிபிரேட்டரி ட்ராக்ல வந்து ட்ரெக்கியா, ப்ராங்கியோல்ஸ், ஆல்வியோலை டக்ட், ஆல்வியோலி வரும். அதாவது லங்ஸ்குள்ளே இருக்க அந்த பாட்லாம் லோவர் ரெசிபிரேட்டரி ட்ராக்ல வரும். ஃபங்க்ஷனலை பொறுத்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, கண்டக்டிங் ஜோன் அண்ட் ரெசிபிரேட்டிங் ஜோன். யாரை வந்து கண்டக்ட் பண்ணுற அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டக்டிங் ஜோன் சொல்லுவாங்க. அடுத்தது ரெசிப்ரேஷன் பண்ணுற அந்த பார்ட்டை வந்து ரெசிப்ரேட்டரி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்ஷன் ஜோன் பார்த்தீங்கன்னா நோஸ்லேருந்து ப்ராங்கியோல்ஸ் வரையில போகிறது வந்து கண்டக்டிங் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிப்ரேட்டரி ஜோன் பார்த்தீங்கன்னா ஆல்வியோலார் டக்லேருந்து ஆல்வியோலியில் அந்த கேஸியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது வந்து ரெசிப்ரேட்டரி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்ததுன்னா நாசல் கேவிட்டி, நோஸை வந்து தான் சொல்கிறாங்க. இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபோர்ஹெட்டுக்கும் அப்பர் லிப்புக்கும் நடுவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு மனுஷன்னா அவனோட ஃபோர்ஹெட்லேயும் அப்பர் லிப்புக்கு மேலே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, நாசல் கேவிட்டி ஆஃப் நோஸில் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு. இட் டிரைவ் ஃப்ரம் த, இதை வந்து எப்படி 2ஆக டிவைட் ஆகுது, ஒன்று வந்து ரைட் நாசில்ஸ் அண்டு லெஃப்ட் போர்ஷனாக வந்து டிவைட் ஆகுது. நடுவில் வந்து நாசல் செப்டம் வச்சு பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஸ்மால் ஹேர்ஸ் கூட நம்ம நோஸில் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக இருக்குது. அப்புறம் வந்து இதில் மியூக்கஸ் மெம்பரைன் கூட இருக்குது. இந்த மியூக்கஸ் மெம்பரைனை வந்து நமக்கு செக்ரேட் பண்ணும். அப்புறம் வந்து அந்த என்ட்ரன்ஸ், நாசல் கேவிட்டியோட என்ட்ரன்ஸை வந்து நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாசோஃபாரின்ஸோட ஜாயிண்ட் ஆகும். இதில் வந்து என்னென்ன போன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்ட்ரில்ஸ் வந்து வெஸ்டிபுலர் போனுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிடும். 2 நாஸ்ட்ரில்ஸ் ஓப்பன்ஸ் வந்து ரெண்டுமே சேர்ந்து நாசல் கேவிட்டி வந்து செப்பரேட் பண்ணுது. லெஃப்ட் நோஸையும் ரைட் நோட்டையும் செப்பரேட் பண்ணுறது வந்து செப்டம் போன் வந்து செப்பரேட் பண்ணும். அடுத்தது சைனஸ் போன். சைனஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஸ்மால் ஸ்பேசஸ், அதாவது நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் இருக்க ஒரு ஸ்மால் ஸ்பேசஸ். அதில் வந்து என்ன, நம்ம நாசல் கேவிட்டியில் வந்து 3 டைப் ஆஃப் சைனஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மேக்ஸிலரி சைனஸ், ஃப்ரண்டல் அண்ட் ஸ்பீனாய்ட் சைனஸ், எத்மாய்ட் சைனஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இதுதான் நம்ம அனாட்டமி ஆஃப் நோஸ். அதோட ஃபிசியாலஜி பார்த்தோம்னா ரெசிப்ரேஷன், சுவாசிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஏர் கண்டிஷன், அதாவது நம்மளோட ஏர் வந்து -5 டிகிரியிலேருந்து 55 டிகிரிக்கு வந்து உள்ளே வர அந்த ஏரை வந்து அது கண்டிஷன் பண்ணி 31 to 37 டிகிரி செல்சியஸாக அதை மாற்றி கொடுக்குது. அடுத்தது டிஃபென்ஸ் மெக்கானிசம் எந்த ஒரு மைக்ரோப்ஸ், என்சைம்ஸ், இம்யூனோகுளோபின்ஸ் எதுவுமே வந்து உள்ளே போக விடாமல் மியூக்கஸ் மூலியமாக அதை வெளியில் தள்ளுது. அடுத்தது வாக்கல், அப்புறம் வோக்கல் ரெசோனன்ஸ், அதாவது நம்ம பேசுகிறதுக்கு நம்ம நோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸ்மெல் சென்சேஷன், ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் பண்ணுறதுக்கும் நம்ம நோஸ் வந்து யூஸ் ஆகுது. ஃபேரன்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அது வந்து விண்ட் பைப். இட் இஸ் அ ஃபனல் ஷேப்ட் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் நாசல் கேவிட்டி டு போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் ஈசோபேகஸ் வரை, நாசல் கேவிட்டியிலேருந்து ஈசோபேகஸ் அப்புறம் லங்ஸ் வரையுமே இந்த ஃபேரன்ஸ் வந்து போகும். இது வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸால் மேடப்பாக இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தோம்னா மியூக்கஸ் மெம்பரேன் வந்து நமக்கு வந்து லைண்டாக இருக்கும். காமன் பாத்வே, ரெசிப்ரேட்டரி சிஸ்டத்துக்கும் இதுதான், அதாவது ஏர் உள்ளே போகிறதுக்கும் இதுதான் காமன் பாத்வே, ஃபுட்டு உள்ளே போகிறதுக்கும் இதுதான் காமன் பாத்வே. இது வந்து 12 சென்டிமீட்டர் லாங்ஸ் இருக்கும். இதை வந்து 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவாங்க: நாசோஃபேரன்ஸ், ஓரோஃபேரன்ஸ், லாரோஃபேரன்ஸ். நாசோஃபேரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நோஸ் பக்கத்தில் இருக்கும். ஓரோஃபேரன்ஸ் வந்து நம்ம மவுத் கிட்ட இருக்கும். லாரஞ்சோ இல்லைனா ஹைப்போஃபேரன்ஸ் வந்து ஈசோஃபேகஸோட வந்து அட்டாச் ஆகிருக்கும். எபிக்ளாட்டிஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா லாரன்ஸோட என்ட்ரன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம ஃபுட்டும் யாரும் வந்து தடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக, ரெண்டும் மிக்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எபிக்ளாட்டிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பாசேஜ் ஆஃப் ஏர் அண்ட் ஃபுட், ஏரும் ஃபுட்டும் வந்து பாஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஏர் அண்ட் ஃபுட் வந்து பாசேஜ் ஆகும். டேஸ்ட்டு, அதாவது ஃபேரன்ஸ்லேயே வந்து நமக்கு டேஸ்ட் வந்து ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். இன்ஹேல்டு ஏர் வந்து வார்ம் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஹியர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது லிம்போசைட்ஸையும் இது வந்து செக்ரேட் பண்ணும். அடுத்தது ஸ்பீச்சுக்கும் வந்து யூஸ் ஆகும்.